இல்லை இப்போ ஒரே சூழல் தான். நான் ஒன்றுமே இல்லை, காலையில் ரொட்டீனாக எல்லா நிர்வாகிகளையும் சந்திச்சிருக்கிறேன், ஒன்றிய சிலர், நகர சிலர். அதனால் தொகுதி மக்கள் என்ன விரும்புகிறார்களோ, நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, நான் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்களோ அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன். இது பாயிண்ட் நம்பர் 1. எனக்காக என்னோடு பயணித்தவர்கள், எனக்காக கட்சிக்காக உழைத்தவர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள், கட்சியுடைய ஒன்றிய நகர சிலர் என்ன கருத்து சொல்கிறாங்களோ அது பாயிண்ட் நம்பர் 2. ஸோ இதுதான், இந்த அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுடைய முடிவு தான் என் முடிவாக இருக்கும். கருத்துக்களை கேட்க தொடங்கி இருக்கின்றேன். காலையில் பல்வேறு கருத்துக்களை நான் உள்வாங்கியிருக்கின்றேன், கருத்துக்களை நான் கேட்டிருக்கிறேன், செவிமடுத்திருக்கிறேன். இவ்வளவுதான் சப்ஜெக்ட். ஒவ்வொரு தடவையும் விராலிமலை மக்கள் வந்து உங்கள் மேல அன்பு செலுத்தி வாக்கு வித்தியாசத்தை வந்து ஒவ்வொரு தேர்தலையும் அதிகரிச்சுக்கிட்டே போயிருக்காங்க. அப்ப அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கும் போது நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும், ஒரு மாற்றம் நீங்க இருக்கணும். அது என்ன மாற்றம்னு சொல்லிருங்க. இல்லை, அதுக்காக மாற்றம் இருக்கணுன்றது இல்லை, அவங்களுக்கு நல்லது செய்யணுன்றதுல நான் உறுதியாக இருக்கேன். மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுவதில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். ராலிமலை மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ, எந்த நம்பிக்கை வச்சு எனக்கு வாக்களித்தார்களோ அதை நான் செய்யணும். அவங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும். என்னோடு பயணிப்பவர்களுக்கு, கட்சி நிர்வாகிகளுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு தான் முடிவெடுக்க முடியும். கருத்துக்களை கேட்டிருக்கேன், அவ்வளோதான். அதிமுகல இருந்து நீங்க வந்து பல்வேறு பயணங்கள் செஞ்சிருக்கீங்க, முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கீங்க, எல்லாம் பண்ணிருக்கீங்க. அதிமுகவோட தற்போதைய செயல்பாடு நம்ம வந்து எப்படி திருப்திகரமா இருக்கா? ஏன்னா இரண்டு பிரிவுகளா பிரிஞ்சு நேற்று தான் ஒன்று சேர்ந்துருக்கீங்க. இந்த சூழ்நிலை நீங்க அதிரடியா மீட்டிங் போட்டு கருத்துக்கள் கேட்டிருக்கீங்க, அது நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? இல்லை, நான் திருப்பியும் சொல்கிறேன், இதில் அதிரடி இந்த மாதிரி வார்த்தைகள், பரபரப்பு இதெல்லாம் வேண்டாம். நான் ரொம்ப நிதானமாக இருக்கேன், நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன், ரொம்ப அமைதியாக இருக்கேன். மக்கள் கருத்துக்களை அவங்க எல்லாருமே இப்போ பயங்கர, அதனால தான் நான் ஒரு 12 மணிக்கு மேலே நான் வைண்ட் அப் பண்ணிவிட்டு நான் இப்போ திருமண நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்களும் என்னை சூழ்ந்ததுனால நான் பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கேன். எல்லாரும் வர்றாங்க, பார்க்குறாங்க, அவங்க கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க, நான் அதை கேட்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான தருணத்தில் நான் மக்கள் கருத்தை கேட்காம கட்சி நிர்வாகிகளுடைய ஒவ்வொருவருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு மக்கள் என்ன உணர்வுகளை பிரதிபலிக்கிறாங்கன்ற அந்த கருத்துக்கு மதிப்பளித்து அவருடைய உணர்வுக்கு மதிப்பளிக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். அந்த கருத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். நாளைக்கு நிறைய திருமணங்கள் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைய இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு 40-50 பத்திரிகை வரும். நான் என்னுடைய இரண்டு அணிகளுமே இணைஞ்சிருச்சு நேத்து, மகிழ்ச்சியானதுன்னு சொன்னாங்க எல்லாருமே அதிமுக இருக்க. இப்போ நீங்க வந்து எந்த அணியில இருக்கிறீங்களா, இல்ல அதிமுக வந்து இணைஞ்சிட்டீங்களா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவோட வழியில பயணம் தொடருதுன்னு சொல்லிக்கிறேன். அப்ப அதிமுக நம்ம இருக்கிறோம், அப்படிதான் சார். இன்னைக்கு அமைச்சர் ஆதவர்ஜனா பேசும்போது 90% அதிமுகவினர் இன்னும் வந்து சேர்றாங்க, முன்னாள் அமைச்சர்கள் வந்துட்டு இருக்காங்க, சனிக்கிழமை கூட வாய்ப்பு